அம்மா தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு கேட்குறதுக்கு. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணல அவங்களுக்கு. அதனால் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நைட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. நைட்டு எவ்வளோ வண்டி, பஸ்ஸு, வால்வோ, காரு அடித்து தூக்கிடுவானுங்க போல இருக்கு. நல்ல வேலை. நான் கூட ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு ரூம்ஸ் அவைலபிள்னு பார்த்தேனே. அங்கே கிடச்சிருந்தேன்னா அங்கேயே தான் தங்கிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே ரூம்ஸ் இல்லைன்ட்டாங்க. நல்ல வேலை. அதனால் நம்மளுக்கு நல்ல இடத்துல சாப்பாடு, அங்கே தங்கியிருந்தால் சாப்பாடு கூட அவ்வளோ நல்ல இதெல்லாம் கிடச்சிருக்காது. ஏன்னா அது பைபாஸில் அப்படியே மெயின் ரோடு பக்கத்துலேயே இருந்தது. அதனால் அங்கே கிடைக்காதது நல்லதாக போச்சுங்க. அங்கே கிடச்சிருந்தா நம்ம நைட்டு அந்த தட்டை இட்லி, அந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. செம்ம சாஃப்டாக இருந்தது. இது சுட சுட. அவங்க நைட்டு எவ்வளோ நேரம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. எப்படியும் 12 மணி வரைக்கும் இருந்திருப்பாங்க போல இருக்குது நைட்டு. அங்கே கூட்டம், க்ரௌடு. சரி, காலையில் இருக்கும்னு பார்த்தாங்க. அந்த இடம் காலையில் இல்லை. ஆனால் அதை விட ஒரு பெட்டரான தோசை சாப்பிட்டேங்க. நேற்று சாப்பிட்ட பன்னீர் தோசை ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் காலையில் சூப்பர். இங்கே ஸ்லாங்கில் சொன்னோம்னா ಬಂಬಟ್ அப்படின்னுவாங்க. ಮಸ್ತ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. இந்த வெண்ணெய் ஸ்மெல்லு இன்னும் நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளோ வெண்ணெயை போட்டு நல்லா சும்மா கிறிஸ்பியாக. ஆப்பம் வந்து நம்மளுக்கு நம்ம ஊரில் ஆப்பம் எப்படி இருக்கும், ஒரு கப்பு மாதிரி வரும், கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு கிறிஸ்பியாகலாம் இருக்காது. நான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் மேலே இருக்க அந்த இது மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா செக்கச்சேர்னு தோசை, நல்லா ப்ரௌனிஷாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அவ்வளோ அருமையாக இருந்தது. தோசையை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அருமையான தோசை.
நம்ம அடுத்து ஒரு வாட்டி பைக்கில் வரலாங்க. பைக்கில் மோட்டர் பைக்கில் வரும்போது நிறைய பேசலாம். சைக்கிள் ஓட்டுறதுனால கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணிட்டா நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வாட்டி அடுத்த ட்ரிப்பு எங்கன்றதை இப்போ சொல்லிடுறேன். அடுத்த ட்ரிப்பு வந்து நந்தியாவில் இல்லை, நந்தி ஹில்ஸு பைக்கில் தான் வருவோம். அங்கே இன்னொன்று வந்து நந்தியாவில் நம்ம நந்தி ஹில்ஸில் வந்து நம்ம ஒரு அட்வென்ச்சர் ஒன்று பண்ண போகிறோம். அந்த அட்வென்ச்சர் என்னன்றதை வீடியோவில் பாருங்கள். நந்தி ஹில்ஸ் இங்கே தான் பெங்களூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ வரும். 40 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும் கேர்புரம்லேருந்து. நந்தி ஹில்ஸ் அது வந்து நம்ம சென்னை டு நந்தி ஹில்ஸ் வந்து பைக்லேயே போயிடலாம், மோட்டர் பைக்கில். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்லேயே பிளான் இருந்தது. ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு அங்கே அந்த அட்வென்ச்சர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. 2 நாளில் வந்துருந்தா இன்றைக்கி காலையில் அங்கே நந்தி ஹில்ஸில் இருந்துருந்தோம்னா அங்கே அந்த அட்வென்ச்சர் இதை முடிச்சுட்டு எப்போ போல மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். பட் ஆனால் நமக்கு 2 days எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 days ஆகிடுச்சு. 3வது நாள் இன்றைக்கி 14ஆம் தேதி தொடங்கணும். 15, 16, 14, 15, 16 3 நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் இன்னைக்கு. கொய்யாப்பழம் வைக்கிறாங்க இங்கே, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது கொய்யாப்பழம், நல்லா பெரிய பெரிய கொய்யாப்பழம். இதை வாங்கி எங்கெங்க இதெல்லாம் மாட்டி எடுத்துகிட்டு போகிறது நான். அது போகிறதுக்குள்ளே வெயிலில் ஒரு மாதிரி ஆகிடும். அங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் மாதிரி தெரியல, சாத்துக்குடி மாதிரி இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது சாத்துக்குடி மாதிரி. அப்புறம் பார்த்தா கொய்யா. பரவாயில்ல, எந்த மேடும் இறங்கி தள்ளுற அளவுக்கு இல்லை. பார்க்க மேடு தான் தெரியுது, ஆனால் இறங்கி தள்ளிட்டு போகிற அளவுக்கு இல்லை. ஒருவேளை இந்த 2 நாள் பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் உடம்பு அடாப்ட் ஆயிடுச்சா இதுக்கு, அதுவும் தெரில. ஆமாம், மசில்ஸ்லாம் டைட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. 2 நாள் மசில்ஸ் டைட் ஆன உடனே இப்போ பாருங்கள், வேர்ல்டு ஃபேமஸ் சைக்கிளிஸ்ட்டுக்கே வந்து டஃப் கொடுப்போம் போல இருக்குது. அந்த மாதிரி அசால்ட்டாக எல்லா மேட்லையும் ஏறி இறங்கிறாங்க. நேற்று ஒவ்வொரு மேடு வரும்போதும் அப்படியே ஐயோ அப்படின்னு இருந்தது. வர பார்த்தா இன்னும் சீக்கிரமாக போயிடலாம் போல இருக்குங்க. இன்னும் மத்தியானம் லஞ்சுக்கே அங்கே போயிடலாமா? வாய்ப்பில்லை. 7 மணிக்கு கிளம்பியிருந்தா மத்தியானம் லஞ்சுக்கு அங்கே போயிருக்கலாம் அக்கா வீட்டுக்கு. கிளம்புனதே 9:30 மணி. சாப்பிட்டு பைபாஸ் எடுக்கும் போதெல்லாம் 9:40 இருக்கும்னு நினைக்கிறேன். 9:40 இங்கே இருக்குங்க ஆனந்தபவன்.
அடையார் ஆனந்தபவன். ஆனால் இங்கெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். எங்கே இங்கே இந்த அடையார் ஆனந்தபவன் சாப்பிடல. கர்நாடகாவில் வந்து A to B சாப்பிட்ருக்கேன். ஆனால் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம ஷோலிங்கர்லேருந்து சித்தூர் வர வழியில் 15ஆம் தேதி, அதாவது நேற்று காலையில் சாப்பிட்டோம் பாருங்கள், இட்லி வடை. அதுக்கு ஈடு எதுவுமே வராதுங்க. என்ன டேஸ்ட்டு, வேறு லெவல். அந்த இட்லி 5 ரூபாய் இட்லி, 5 ரூபாய் இட்லி, 5 ரூபாய் வடை, 30 ரூபாயில் காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு. நேற்று எவ்வளோ ஆச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து 100 ரூபாய் ஆச்சுங்க நைட்டு. நேற்று நைட்டு வந்து அந்த பன்னீர் மசால் தோசை, ஒரு தட்டை இட்லி, 2 வடை. தட்டை இட்லி இல்லை, சாரி, சாதா நார்மல் இட்லி தான், ஆனால் சாஃப்டாக இருந்தது. பாருங்க, மேட்டில் தான் ஏறிட்டு இருக்கோம். இன்னும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியல.
என்னென்னா பெங்களூர் வந்து நம்ம ஷீஷோர்லேருந்து ஹைட்டில் இருக்குங்க, சீ லெவல்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. அதனால தான் இந்த மேடெல்லாம். ஆயிடுச்சுங்க, 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அலாரம் அடிச்சிருச்சு. எவ்ரி 25 மினிட்ஸு வீடியோ கட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல் வீடியோவை எடுத்துகிட்டு அது 20 மினிட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறது கஷ்டம் இல்லை, எதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாகும். இதுனா 20 மினிட்ஸ் வீடியோ இருந்ததுன்னா ஒன்றுன்னா அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க.